ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்க 8th 10th 12th டிகிரி ஆர் டிப்ளமா ஹோல்டரா இருந்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து ஈஸியா அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறையில இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, அது எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் இந்த வீடியோல நம்ம என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கு அப்படிங்கறத டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க அபிஷியல் நோட்டிபிகேஷன் பத்தி பார்க்கலாம். அப்புறம் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத ஒரு ஃபுல் டீடைலோட பார்க்கலாம். இதுதான் வந்து கவர்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ண அபிஷியல் நோட்டிபிகேஷன் சைட். ஓகேங்களா? இது வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிங்கை வந்து நாங்க யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பின் பண்றோம், கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்றோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 லிங்க் இருக்கும். வியூ நோட்டிபிகேஷன் அப்படின்ற 2 இருக்கும். ஓகேங்களா? இப்ப வியூல வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து அப்ளிகேஷனோட டெமோஸ் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டீடைல்டு இதை நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாவட்ட நல்வாழ்வு சங்கம் கோவை மாவட்டம் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுல வந்து எங்கெங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோவை மருத்துவக் கல்லூரி, கோவையோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் காலேஜ், அதுக்கப்புறம் அரசு தலைமை மருத்துவமனை பொள்ளாச்சி, அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், கோவை மாநகராட்சி, இணை இயக்குனர் மருத்துவம், ஊரக பணிகள் அலுவலகம், மாவட்ட சுகாதார அலுவலகம் இப்படின்னு டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல வந்து போஸ்டிங் போடுவாங்க அப்படிங்கறதையே சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம 13th of டிசம்பர் 2024 அதுவும் 5 மணிக்குள்ளார யார் யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருக்கீங்களோ அவங்க எல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆடியாலஜிஸ்ட் அந்த போஸ்டிங்ஸ்க்கு ஒரு வேகன்சி இருக்கு. குவாலிஃபிகேஷன் வந்து பிஎஸ்சி. ஓகேங்களா? இப்போ வந்து எங்க போஸ்டிங் போடுவாங்கன்னா சிஎம்சி கோவை மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் மந்த்லி சேலரி வந்து 23,000. உங்க ஏஜ் கேட்டகரி வந்து 20 to 35 இயர்ஸா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் என்ன டிகிரி இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்து 5 சொல்லியிருக்காங்க. இது வந்து எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கவர்மெண்ட் பிஹெச்சி சந்திராபுரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து சேலரி வந்து 13,500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து 20 to 35 இயர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சானிட்டரி அட்டெண்டன்ட் நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்து 2. அதுக்கு வந்து நீங்க 8th படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து சேலரி 8,500, 20 இருந்து 35 இயர்ஸ்குள்ள இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் செக்யூரிட்டி கார்டு நீங்க வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தா போதும். நீங்க வந்து தமிழ் பேச படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இது வந்து பொள்ளாச்சியில போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு கோவை மெடிக்கல் காலேஜ் பொள்ளாச்சியில 2, கோவை மெடிக்கல் காலேஜ்ல 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சேலரி 8,500, 20 இருந்து 35 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டேட்டா மேனேஜர் இது வந்து பிஜி குவாலிஃபிகேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிஇ ஐடி ஆர் எலக்ட்ரானிக்ஸ் கேண்டிடேட் யாரா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து போஸ்டிங் வந்து கோவை மெடிக்கல் காலேஜ்ல 20,000 வந்து சேலரி. அப்புறம் நீங்க வந்து 40 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டென்டல் டெக்னீஷியனுக்கு நீங்க டிப்ளமோ இன் டென்டல் டெக்னாலஜி படிச்சிருந்தா போதும். இதுக்கு வந்து நீங்க 12,600 வரைக்கும் சேலரி வாங்கலாம். 20 to 35 இயர்ஸ் ஏஜ் கேட்டகரிக்குள்ள நீங்க இருக்கணும். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் நீங்க வந்து 8th பாஸ் பண்ணிருந்தா போதும். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 23. 8,500 வந்து சேலரி கொடுக்குறாங்க. நீங்க வந்து 20 to 35 இயர்ஸ்க்குள்ள இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்டெண்டன்ட் 2 போஸ்டிங்ஸ் இருக்கு. 8th பாஸ் பண்ணிருந்தா போதும். சேலரி வந்து 8,500 வரைக்கும் கொடுக்குறாங்க. 70 to 35 இயர்ஸ் ஏஜ் கேட்டகரிக்குள்ள நீங்க இருக்கணும். அதே மாதிரி மல்டிபிள் போஸ்டிங்ஸ்க்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒன்னொன்னா பார்த்துடலாம். டோட்டலா வந்து 77 வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க மல்டி பர்பஸ் ஒர்க்கர் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணா 14 வேகன்சிஸ் இருக்கு. 8th பாஸ் பண்ணிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட் நீங்க வந்து 3 months ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து 11,200.
45 years ஏஜ்க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரேடியோகிராஃபருக்கு பிஎஸ்சி ரேடியோகிராஃபி முடிச்சிருக்கணும். 13,300 அந்த சேலரின்னு சொல்லியிருக்காங்க. 20 to 35 இயர்ஸ்க்குள்ள நீங்க இருக்கணும். மேக்ஸிமம் எல்லா பொசிஷன்ஸ்க்கும் நீங்க வந்து 20 to 35 இயர்ஸ்க்குள்ள இருந்தாலே ஈஸியா அப்ளை பண்ணலாம். மினிமம் 8th or 10th குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உறுப்பினர், செயலர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட சுகாதார அலுவலகம், ரேஸ் கோர்ஸ் ரோட், கோயம்புத்தூர் 18. இதுக்கு வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணி இந்த ஃபார்மை வந்து நீங்க சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னன்னா, விண்ணப்பங்கள் நேரிலோ விரைவு தபால் மூலியமோ வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த வெப்சைட்ல கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்டை நாங்க கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்றோம், செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்றோம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் அட்ரஸ் அண்ட் அலைபேசியும் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னுரிமை சான்று ஏதாவது இருந்ததுன்னா நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதிக்கான சான்றிதழ் ஆர் மதிப்பெண் நகல் நீங்க வந்து உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ப்ரூஃப்க்கு செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஜாதி சான்றிதழ் உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி இருக்கணும். அதுக்கப்புறம் இருப்பிட சான்றிதழ் நகல், அதாவது குடும்ப அட்டை அல்லது ஆதார் கார்டு ரெண்டுல ஏதோ ஒண்ணு நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து இது எல்லாத்தையும் நீங்க செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அந்த மேல சொன்ன அட்ரஸ்க்கு நீங்க வந்து கொரியர் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இதுல வந்து என்னென்ன ஃபில் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க வந்து விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அதை வந்து நீங்க வந்து ஃபில்அப் பண்ணணும். ஸோ எந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்க இந்த அப்ளிகேஷன் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட பேரை வந்து நீங்க எழுதிக்கோங்க. அப்புறம் உங்க போட்டோவும் அட்டாச் பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரரின் பெயர், உங்க பேரு, விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், அதுக்கப்புறம் ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம் எழுதிக்கோங்க, பிறந்த தேதி மற்றும் வயது, அதுக்கப்புறம் நீங்க 10th or 12th மார்க் ஷீட் வந்து ஷீட் நம்பர் அந்த சர்டிபிகேட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஆதார் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட், கைபேசி எண் அண்ட் இமெயில் ஐடி இதை வந்து எழுதிருங்க. முன் அனுபவம் ஏதாவது இந்த போஸ்டிங்ஸ் வந்து முன் அனுபவம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இல்ல டேட்டா மேனேஜருக்குலாம் முன் அனுபவம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல என்ன முன் அனுபவம் இருக்கோ அந்த டீட்டெயிலையும் மென்ஷன் பண்ணிருங்க. நிரந்தர முகவரி உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ், தற்காலிக முகவரி இதை வந்து இங்க வந்து எழுதிக்கோங்க. அப்புறம் நீங்க செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி இந்த ஃபார்மை வந்து ஆல்ரெடி சொன்ன டீட்டெயில்ஸோட நீங்க இந்த அட்ரஸ் வந்து கொரியர் பண்ணிருங்க. இதுதான் வந்து ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன். வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.